ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலுக்காக நான் ஒயிட் வெஜ் புலாவ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேன். பின்ன தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் க்ரீன் பட்டானா அது நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் மீல் மேக்கர், உருளைக்கிழங்கு, நம்ம பட்டர் பீன்ஸ், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பின்ன நம்மள்ட்ட புதினா இல்லை மதினா சொல்கிற பாருங்க, தனியா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தப்பாக சொல்கிறேன். புதினா இல்லாத காரணம் வெறும் தனியா பத்தை எடுத்து வச்சுருக்கேன். பின்ன கேரட்டு, ஒரு காரம் இல்லாத ஒரு 5-6 பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம். சரிங்களா, நம்ம இதை வச்சு வாங்க ஒயிட் புலாவ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கள். கொஞ்சமாக கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், இப்போ நம்ம கொஞ்சோண்டு பிரிஞ்சி பெருஞ்சீரகம், நம்ம லவங்க, பட்டை, கிராம்பெல்லாம் எடுத்துருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா. நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், கூட 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, கேரட், ஒரு சோயா, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், மல்லி இலை, பட்டாணி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம ரைஸையும் போட்டு நல்லா கிண்டிடலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க அப்போ தான் சாஃப்டாக வரும். தேவையான உப்பு. இப்போ இந்த மசாலா, அந்த எண்ணெய் கூட அரிசியை போட்டு கொஞ்சம் நல்லா நம்ம 2 நிமிஷம் இப்படி ஃப்ரை பண்ணிக்கிட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். கொஞ்சமாக கரம் மசாலா, தேங்காய் பால் எடுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பெருசோம்பு. 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸு தேங்காய் பால் எடுக்கணும். நான் 2 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் சாதா தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்த கணக்கு 3 கிளாஸ். 1 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸ் தேங்காய் பால். இதுக்கப்புறம் விசில் போட்டால் 2 விசில் விட்டுடலாம். அப்புறம் சோயா நல்லா ஊறிட்டு அதுக்கு வறுக்கிற கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணலாம். உப்பு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கடலை மாவு 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு போடுறேன்னா நல்லா முறுமுறுப்பு வரும், அதனால் அது ஒரு 1.5 ஸ்பூன். ஓகே. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். நீங்கள் எந்த ஒரு ஃப்ரை பண்ணாலும் கொஞ்சோண்டு பெப்பர் போடுங்களேன், அது டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். பெப்பரில் அவ்வளோ டேஸ்ட் கூடி வரும். கொஞ்சம் பெப்பர் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா மசாலா போட்டுட்டு இது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அழுத்தி பிசையணும். அப்போ தான் அது மசாலாலாம் உள்ளே போகும். இல்லை ஃபைனலாக ஒரு 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா லெமன் மிளகுலாம் உடம்புல அடிக்கடி சேர்த்துக்கணும். இது 2 டேஸ்ட்டுமே வேறு லெவலாக இருக்கும். இப்போ இது 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். நம்ம சாப்பாடு இன்னும் விசில் தம் அடங்கலை, அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து மெலிசாக சீவி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் சிப்ஸ் மாதிரி வறுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம தேங்காய் பால் சாதம் எந்த ஸ்டேஜில் இருக்குது பார்க்கலாமா. நான் இந்த ரைஸ் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். நல்லா ஒத்தியாக நல்லா பொழுன்னு வந்திருக்கு. காயெல்லாம் வெந்திருக்கு. தண்ணி எங்கே அதிகமாக இருக்குமோ நினச்சேன், ஆனால் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அரிசியெல்லாம் அப்படியே ஒன்று கூட உடையாமல் நல்லா வந்திருக்கு. சூப்பர். நானாக இவ்வளோ அழகாக தேங்காய் பால் சாதம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு தான் செய்ய தெரியாது பெருசாக. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த தவா ஆப்பத்தவா ஆப்பா வர்றதில்லை, அதை நான் இப்போ கடாயாக மாற்றிட்டேன். இது நல்லா 1/2 மணி நேரம் அதை ரெஸ்ட் பண்ண விட்டுருந்தேன். அதை வறுத்து எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் பால் சாதத்துக்கு சிக்கன் ஃப்ரை நல்லாயிருக்கும், சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும். ஆனால் நான் சிக்கன் எதுவும் பண்ணலை, அதனால் இதை அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோயாவை எனக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை தூற்றிக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். மொத்தத்துலேயும் போட்டு வச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதை அள்ளி போடும் போது குத்தா அள்ளி போட்டேன், எங்கே எல்லாம் ஒட்டி பிடிச்சிக்கோன்னு பயந்தேன். ஆனால் அப்படி கிண்டும் போது எல்லாம் பாருங்கள் தனித்தனியாக ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாருங்கள் இவ்வளோ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் போட்டாச்சு. இது கூட கொஞ்சம் க்ரன்ச்சி ஆகிட்டு, இது கொஞ்சம் முருவாமல் எடுத்துடணும். இதனால் சாஃப்டாகவும் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன செஞ்சேன், உருளைக்கிழங்கு நல்லா ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்களா. இப்படி இதில் அரிசி மாவு போட்டு பெரட்டி ஒன்று ஒன்றா இப்படி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஷாலோ ஃப்ரை. ஓகே. இப்போ இந்த மாதிரி பக்கடை வச்சு இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸும் ரெடி, நம்ம சோயாவும் ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் ஒரு முட்டை என்ன சொல்லுவாங்க, ஆம்லேட்டு இப்படி ஆடுது பார்த்திங்களா. ஒரு முட்டை ஆம்லேட்டு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, 3 முட்டை வேக வச்சது, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை, பின்ன நம்ம தேங்காய் பால் சாதம். இவ்வளோதான் எங்கள் வீட்டு சாப்பாடு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு சொல்லுங்கள், வாங்க அனைவரும் சாப்பிட்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சண்டே இதுதான் ஸ்பெஷல். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி. லவ் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.